மாணவருக்கு வணக்கம். வணிக கல்வி பாடத்தில் இருக்கின்றதான வினாபத்திரம் 1 2 மணித்தியாலத்துக்குரிய வினாபத்திரம் 30 பல்தேறு வினாக்களையும் குறு வினாக்கள் 20ஐயும் கொண்டதாக அமையும். 30 வினாக்களை நாங்கள் கடந்த நிகழ்ச்சியில் ஆராய்ந்தோம். இப்போது நாங்கள் குறு வினாக்கள் தொடர்பிலான விடயங்களில் ஆராயப் போகின்றோம். இதிலேயும் பயிற்சி செய்தது போல 30 பயிற்சி செய்தது போல இங்கேயும் நாங்கள் இன்றைய திகதியில் 11 தேர்ச்சிகள் தொடர்பான விடயங்களை தான் ஆராயப் போகின்றோம். தரம் 12க்குரிய பகுதி. ஃபைனல் எக்ஸாமில் பொதுவாக எங்களுக்கு தெரியும் 18 தேர்ச்சிகளையும் இருக்கின்றதான 18 தேர்ச்சிகளையும் உள்ளடக்கித்தான் இந்த வினாவும் தொடுக்கப்பட்டிருக்கு. நாங்கள் இப்போ குறு வினாக்களை ஆராயப் போகிறோம். வினா இலக்கம் 31. வசதி பண்டம் கடை பண்டம் என்பன டேஷ் பண்ட வகைகளுக்கு இளையும் உதிரிப்பாகம் என்பன இடைவெளிகளையும் பெற வேணும். இந்த பகுதியை பார்க்கல என்ன அத்தியாயம் என்றதை விளங்கிக் கொள்ள வேணும். இதோட சம்பந்தப்பட்ட ஏனைய விடயங்களையும் தெரிந்த பிறகு நாங்கள் விடை எழுதுவது புத்திசாலித்தனமாக இருக்கும். எங்களுக்கு தெரியும் பண்டங்கள் பொருட்களை பொதுவாக 2ஆக பிரிக்க முடியும். இலவச பொருள், பொருளியல் பொருள். இலவச பொருள் மனித முயற்சியின்றி கிடைப்பவை இலவச பொருளாகவும் மனித முயற்சியினால் கிடைக்கின்றவை பொருளியல் பொருளாகவும் இருக்கும். பொருளியல் பொருள் பொதுவாக 2 வகையாக பிரிக்க முடியும். ஒன்று நுகர்வு பொருள், மற்றையது கைத்தொழில் பொருள். நுகர்வு என்பது இறுதி பயன்பாட்டிற்கு அல்லது சொந்த தேவைக்காக பயன்படுத்தப்படுகின்ற பொருட்கள் நுகர்வு பொருட்களாக இருக்கும். நுகர்வு பொருட்களின் வகைகள் வசதி பண்டம், கடை பண்டம், தனி சிறப்பு பண்டம், மற்றது நாடாத பண்டம். வசதி பண்டம் என்பது என்ன? நுகர்வோரால் அடிக்கடி கொள்வனவு செய்கின்ற பண்டங்கள் வசதி பண்டங்களாகும். உதாரணம் பான், பத்திரிகை, சவட்காரம் என்பன வசதி பண்டமாகவும், கடை பண்டம் என்பது அதிக காலம் சிரமப்படுத்தி பல்வேறு ஒப்பீடுதல்களை மேற்கொண்டு கொள்வனவு செய்கின்ற பண்டங்கள் கடை பண்டங்களாக இருக்கும். உதாரணமாக ஆடைகள் மற்றும் ஆபரணங்கள் என்பன கடை பண்டமாகவும், தனி சிறப்பு பண்டம் அல்லது சிறப்பு பண்டம் என்பது பண்டக்குறி அல்லது வியாபார குறிக்கு முன்னுரிமை வழங்கி கொள்வனவு செய்கின்ற பண்டம் தனி சிறப்பு பண்டமாகவும், நாடா பண்டம் என்பதற்கு 2 விடயங்கள் நாங்கள் குறிப்பிடுறோம். ஒன்று சந்தையில் காணப்பட்ட போதும் நுகர்வோர் கொள்வனவு செய்ய வேண்டும் என்றிராத பொருட்கள் நாடா பண்டம். உதாரணமாக சவப்பட்டி, கல்லறைக்கல் என்பனவும். இன்னொரு தியரி சொல்லப்படுது தேவை ஏற்படும் போது மாத்திரம் கொள்வனவு செய்கின்ற பொருட்கள் என்பதுக்கு அப்பாற்பட்டு நுகர்வோரால் கட்டாயம் கொள்வனவு செய்யப்பட வேண்டும் என்கிற பொருட்களாகவும் குறிப்பிடப்படும். உதாரணமாக எங்களுக்கு தெரியும் அகராதி என்பன தேவை ஏற்படும் போது மாத்திரம் கொள்வனவு செய்கிறோம். அதுகள் தான் நாடா பண்டத்துக்குள்ள வரும். ஸோ விட கிடைச்சிருக்கும் வசதி பண்டம் கடை பண்டம் என்பன நுகர்வு பண்ட வகைகளாக காணப்படும். அதே நேரம் நாங்கள் கைத்தொழில் பண்டத்தை 3ஆக வகைப்படுத்துகிறோம். கைத்தொழில் பண்டம் என்பது உற்பத்திக்கு மீண்டும் உள்வாங்கப்படக்கூடியது, உற்பத்திக்கு துணையுமான பண்டம்தான் கைத்தொழில் பண்டம். கைத்தொழில் பண்டம் 3 விதமாக வகைப்படுத்தப்படுகிறது. மூலப்பொருள், மூலதனப் பொருள், உதிரிப்பாகம் மற்றும் சேவை என்ற வகையில். ஆகவே உதிரிப்பாகம் என்பது கைத்தொழில் பண்ட வகைகளுக்கு பொருந்தக்கூடிய விடையாக இருக்கும். ஸோ இந்த இடத்துல வர வேண்டிய விடைகள் வசதி பண்டம் கடை பண்டம் என்பன நுகர்வு பண்ட வகையாகவும், உதிரிப்பாகம் என்பது கைத்தொழில் பண்ட வகையாகவும் இருக்கும். வினா இலக்கம் 31 ஆவண்ணா பகுதி. வணிகத்துறையின் அடிப்படையில் வகைப்படுத்தும். வணிகத்தை எவ்வாறு வகைப்படுத்தலாம்? இந்த விடையை விட ஏனைய பகுதிகளை பார்த்துக்கொள்வோம். வணிகத்தை எவ்வாறு வகைப்படுத்த முடியும்? நோக்கத்தின் அடிப்படையில் வணிகத்தை வகைப்படுத்தும் போது லாப நோக்க வணிகம், லாப நோக்கமற்ற வணிகம் அல்லது சேவை நோக்க வணிகம். அதே நேரத்தில் நிலையின் அடிப்படையில் வகைப்படுத்தும் போது 1ஆம் நிலை, 2ஆம் நிலை, 3ஆம் நிலைக்குரிய வணிகங்களாகவும், உடைமை அடிப்படையில் வகைப்படுத்தும் போது தனியார் உடைமை வணிகங்கள், பொது உடைமை வணிகம் எனவும், அதே நேரத்தில் அளவின் அடிப்படையில் வகைப்படுத்தும் போது சிறிய நடுத்தர அளவு வணிகங்கள் பாரிய வணிகம் என்ற அடிப்படையிலும், இனி துறையின் அடிப்படையில் விவசாயத்துறை, கைத்தொழில் துறை மற்றும் சேவைத்துறை என்ற அடிப்படையில் நாங்கள் விடைகளை எடுக்க
முடியும். ஆகவே வணிகத்தின் துறையின் அடிப்படையில் வகைப்படுத்தும் போது இந்த வினாக்குரிய பதில்கள் விவசாயத்துறை, கைத்தொழில்துறை மற்றும் சேவைத்துறை. வினா இலக்கம் 32 ஆனா பகுதிக்கு போகிறோம். வணிகத்திற்கு சாதகமான அல்லது பாதகமான தாக்கங்களை ஏற்படுத்துகின்ற குழுக்கள் எத்தனையாவது பாடத்தில் சம்பந்தப்பட்டிருக்கு? என்ன பாட அழகு என்பதை விளங்கிக் கொள்ளுங்கோ. இது முதலாம் பாடத்தோடு சம்பந்தப்பட்ட பகுதி. எங்களுக்கு தெரியும், வணிகத்துக்கு சாதகமான அல்லது பாதகமான தாக்கங்களை ஏற்படுத்துகின்ற குழுக்கள் நாங்கள் அமுக்க குழுக்கள் என்று அழைக்கிறோம். மகளிர் அமைப்புகள், சிறுவர் பாதுகாப்பு நிலையங்கள் என்பன அமுக்க குழுக்களை வரும். இந்த அமுக்க குழு என்பது எங்களுக்கு தெரியும், பொதுவாக அண்மிய சூழலுக்குரிய காரணியாகத்தான் இருக்கும். அண்மிய சூழல் என்பது வணிகத்துக்கு வெளியில் காணப்படுகின்றதும் வணிகத்தின் மீது செல்வாக்கு செலுத்தக்கூடியதுமான சிறப்பு பிரிவு தான் இந்த அண்மிய சூழல். அண்மிய சூழலுக்கு மறுபெயர் கிட்டிய சூழல் அல்லது வேலை சூழல் எனவும் அழைக்க முடியும். ஆகவே நாங்கள் விடையெடுப்போம், அமுக்க குழு என்பது பொருந்தும். வினா இலக்கம் 32 இருக்கின்றதான ஆவண்ணா பகுதி. வணிகத்துக்கு வெளியில் காணப்படுகின்றதும் வணிகத்தில் ஆதிக்கம் செலுத்துகின்றதுமான சிறப்பு குழுக்கள் தான் அண்மிய சூழல். இதை கிட்டிய சூழல் அல்லது வேலை சூழல் எனவும் அழைக்க முடியும். இனி 33வது வினா. சூழலுக்கும் அபிவிருத்திக்குமான மகாநாடு அல்லது சர்வதேச மகாநாடு. இதுக்கு இன்னொரு பெயர் இருக்கு, புவி மகாநாடு. முதலாவது தேர்ச்சியில் வரக்கூடிய பகுதி. புவி மகாநாட்டுக்கு மற்றும் ஒரு பேர் சூழலுக்கும் அபிவிருத்திக்குமான சர்வதேச மகாநாடு. புவி மகாநாடானது 1992 ஆண்டில் இடம்பெற்றது, முதலாவது மகாநாடு. இந்த மகாநாடு பிரேசில் நாட்டில் ரியோ டி ஜெனீரோ எனப்பட்ட இடத்தில் இடம்பெறுகிறது. இந்த மகாநாட்டில் ஏறக்குறைய 178 நாடுகளில் 2400 பிரதிநிதிகள் அளவில் ஒன்று சேர்றாங்க. அந்த மகாநாட்டில் சில விடயங்கள் கலந்தாலோசிக்கப்படுகிறது. நீர் பஞ்சத்தை எவ்வாறு ஒழிப்பது, வறுமை ஒழிப்பு எவ்வாறு செயற்படுத்தப்பட போகிறது, அதே நேரத்தில் பெட்ரோலியத்துக்கு பதிலான மாற்று எரிபொருள் தேவைப்பாடு போன்ற விடயங்கள் கலந்தாலோசிக்கப்பட்டது. அந்த மகாநாட்டில் கலந்து கொண்ட நாடுகளுக்கு இடையில் ஒரு ஒப்பந்தம் போடப்படுது. உயிருக்கும் ஆதனத்திற்கும் சொத்துக்களுக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடிய உற்பத்திகளை அங்கத்துவ நாடுகள் மேற்கொள்வதில்லை என ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. அந்த ஒப்பந்தத்துக்கு பேர் கியோட்டோ ஒப்பந்தம். புவி மகாநாடானது சூழலுக்கும் அபிவிருத்திக்குமான சர்வதேச மகாநாடு என அழைக்கப்படுகிறது. இது 1992 ஆண்டில் இடம்பெறுகிறது. இடம்பெற்ற இடம் பிரேசில் நாட்டில் ரியோ டி ஜெனீரோ எனப்பட்ட இடத்தில் ஏறக்குறைய 178 நாடுகள் பங்கேற்கிறாங்க. ஏறக்குறைய 2400 பிரதிநிதிகள் அளவில் அவங்கள் ஏற்படுத்திய ஒப்பந்தம் தான் கியோட்டோ ஒப்பந்தம். விடை கிடைச்சிருக்கும். 92 ஆண்டில் ரியோ டி ஜெனீரோ எனப்பட்ட இடத்தில் கைச்சாத்திட்ட ஒப்பந்தம் கியோட்டோ ஒப்பந்தம். கியோட்டோ ஒப்பந்தம் என்பது உயிருக்கும் ஆதனத்திற்கும் தீங்கு ஏற்படுத்தக்கூடிய உற்பத்திகளை அங்கத்துவ நாடுகள் மேற்கொள்வது இல்லை என கைச்சாத்திட்ட ஒப்பந்தமாக இருக்கும். புறச்சூழலை நாங்கள் ரெண்டாக பிரிக்கலாம், அண்மிய சூழல் மற்றது பொதுச்சூழல். புறச்சூழலின் பண்புகள் என்ன? வணிகத்துக்கு வெளியில் காணப்படுகின்றதும் வணிகத்தால் கட்டுப்படுத்த முடியாத, அதே நேரத்தில் கட்டுப்படுத்த முனைந்தால் வார விளைவுகள் மிக மோசமானது தான் இந்த புறச்சூழல். புறச்சூழல் ரெண்டாக வகைப்படுத்தப்படுது, அண்மிய சூழல், பொதுச்சூழல். அண்மிய சூழல் என்பது வணிகத்துக்கு வெளியில் காணப்படுகின்ற வணிகத்தில் ஆதிக்கம் செலுத்துகின்ற சிறப்பு பிரிவுகள், வாடிக்கையாளர்கள், போட்டியாளர்கள், வழங்குனர்கள், பதிலீட்டு பொருள் உற்பத்தியாளர்கள், சந்தையில் நுழைய எதிர்பார்க்கும் நிறுவனங்கள், அமுக்க குழுக்கள் என்பன. பொதுச்சூழல் காரணிகள், பேரண்ட சூழல் காரணிகள், மக்கள் சூழல், சமூக கலாச்சார சூழல், விஞ்ஞான தொழில்நுட்ப சூழல், அரசியல் சட்டச்சூழல், இயற்கை சூழல், பொருளியல் சூழல் மற்றும் பூகோள சூழல் என்பன பொதுச்சூழலுக்குரிய விசைகளாக காணப்படும். ஸோ புறச்சூழலை நாங்கள் பொதுவாக வகைப்படுத்தலாம். அண்மிய அல்லது கிட்டிய அல்லது வேலை என்று போட்டாலும் பிழை இல்லை. அங்கள பொதுச்சூழல். வினா இலக்கம் 34. கொரோனாவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்கென உருவாக்கப்பட்ட ஜனாதிபதியின் நிதியம் செய்கடமை, சகோதர மொழியில்
இட்டுகம என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட நிதியம் இது செய்கடமை என்ற பெயரில் நாங்கள் தமிழில் அழைக்கிறோம். இட்டுகம என்ற பெயரை நாங்கள் சகோதர மொழியில் சொல்கிறோம். இது கொரோனாவில் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நிவாரணம் வழங்கும் நோக்கத்தோடு ஜனாதிபதியினால் உருவாக்கப்பட்ட ஒரு நிதியமாக இருக்கிறது. இது செய்கடமை என அழைக்கப்படுகிறது. ஸோ வெறுமனே பாடவிதானத்துக்கு அப்பாற்பட்டு நாங்கள் இயற்கை சூழல் சம்பந்தமாகவும் சமூக கலாச்சார சூழல் சம்பந்தமாகவும் யோசிக்க வேண்டும். நடைமுறை விடயங்களையும் உள்வாங்கிக் கொள்ள வேண்டிய தேவை காணப்படுகிறது. வினா இலக்கம் 36. ஒரு கம்பெனியை பதிவு செய்வதற்காக கம்பெனி பதிவாளருக்கு சமர்ப்பிக்க வேண்டிய பிரதான ஆவணம். எங்களுக்கு தெரியும், வணிக அமைப்பென்ற பாட அலகில் ஒவ்வொரு வணிகங்களையும் பதிவு செய்கின்ற நிறுவனங்கள் பதிவு செய்யும் சட்டங்களை பார்த்துருப்போம். பதிவு செய்யும் போது சில ஆவணங்களையும் சமர்ப்பிக்க வேணும். அதை நாங்கள் கிளியர் பண்ணிக்கொண்டு இந்த விடைக்கு போவோம். தனி வியாபாரம் ஒன்றை பதிவு செய்யும் போது சமர்ப்பிக்கும் ஆவணங்கள் என்ன? பூரணப்படுத்தப்பட்ட விண்ணப்ப படிவம் பெற்றுக்கொள்ள வேண்டியது பிரதேச செயலகத்தில், சமர்ப்பிக்க வேண்டியது மாகாண சபைக்கு, தேசிய அடையாள அட்டையின் பிரதி, கிராம சேவகரின் சான்றிதழ், தனி வியாபாரத்துக்கு தேவையானது. பங்குடைமையாக இருந்தால் பங்குடைமை அகவிதி அல்லது பங்குடைமை உறுதி என்று சொல்கிறோம். பங்காளரிடையே ஏற்படுத்துகின்ற அந்த இணக்கம் 1000 ரூபாய் விட அதிக காசு போடைகளை கட்டாயம் எழுத்துருவில் அமைக்கப்பட்டிருக்கும். இதை மோசடி தடுப்பு சட்டம் வலியுறுத்தியிருக்கும். ஸோ பங்குடைமை உருவாக்கப்படும் போது அகவிதி பத்திரம் அல்லது பங்குடைமை உறுதியையும் பூரணப்படுத்தப்பட்ட விண்ணப்ப படிவத்தையும் பங்குடைமை அமைவிடத்தை காட்டும் வரைபடத்தையும் நிச்சயம் சமர்ப்பிக்க வேணும். ஒரு கூட்டுறவு சங்கமாக இருந்தால் கூட்டுறவின் உபவிதிகள் சமர்ப்பிக்கப்பட வேணும். அங்கே அகவிதி இல்லை, உபவிதிகள் பிரதிகள் சமர்ப்பிக்கப்பட வேணும். அங்கத்தவர் பெயர் பட்டியல் சமர்ப்பிக்கப்பட வேணும். கூட்டுறவு அமைப்பிடத்தை காட்டும் வரைபடம் நிச்சயம் சமர்ப்பிக்கப்பட வேணும். கூட்டுறவு சங்கத்தை பதிவு செய்வதற்கான தீர்மானம் மேற்கொள்ளப்பட்ட கூட்ட அறிக்கை சமர்ப்பிக்கப்பட வேணும். கூட்டுறவின் நிதி அறிக்கை சமர்ப்பிக்கப்பட வேணும். இதெல்லாம் கூட்டுறவின் பதிவின் போது சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணங்கள். கேட்ட கேள்வி, ஒரு கம்பெனியை பதிவு செய்யும் போது சமர்ப்பிக்கும் பிரதான ஆவணம் மிக முக்கியம், கம்பெனி அகவிதி பத்திரம். இந்த அகவிதி பத்திரம் என்பது கம்பெனியின் உள்ளார்ந்த மற்றும் வெளியார்ந்த விடயங்களை எடுத்து காட்டக்கூடிய ஒரு பொதுவான ஆவணமாக இருக்கும். இந்த அகவிதியில் இருக்கின்ற உள்ளடக்கங்கள் என்ன? கம்பெனியின் நோக்கம், கம்பெனியின் பெயர் தொடர்பான விவரங்கள், இயக்குனருடைய அதிகாரங்கள், இயக்குனருடைய பொறுப்புகள், பங்குதாரின் உரிமைகள் போன்ற விடயங்கள் அகவிதியில் குறிப்பிடப்பட்டிருக்கும். ஆகவே இந்த விட அகவிதி பொருந்தும். ஸோ இந்த அகவிதி என்ற விடையை சொல்கிறதுக்காக ஏனைய காரணங்கள் ஏன் சொல்கிறேன் என்றால் மாணவர்களை மீட்டுக்கொள்ள வேணும். வெறுமனே இந்த கேள்வி இன்றைக்கு நான் சொல்லிட்டு போகிறேன். கூட்டுறவின் பதிவின் போது சமர்ப்பிக்கும் பிரதான ஆவணம் என்றாலும் பிள்ளைக்கு தெரிய வேணும். கேள்வி ஞானத்தில் உபவிதி என்பதை மறக்காதீங்க. வினா இலக்கம் 37. இலங்கையில் நுகர்வோரை பாதுகாக்கும் தற்போதைய பிரதான சட்டம். இந்த சட்டம் உருவாக்கப்படும் போது 3 சட்டங்கள் ரத்து செய்யப்பட்டது. நியாய வியாபார ஆணைக்குழு சட்டம், விலை கட்டுப்பாட்டு சட்டம், நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் என்பன நீக்கப்பட்டு 2003ஆம் ஆண்டு 9ஆம் இலக்க பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபை சட்டம் உருவாக்கப்பட்டது. பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபை சட்டம் உருவாக்கப்பட்டது. அதுதான் இலங்கையில் நுகர்வோரை பாதுகாக்கின்ற பிரதான சட்டமாக இருக்கிறது. வினா இலக்கம் 38. முயற்சியாளர் எனப்படுபவர் மாறுபட்ட சூழ்நிலையில் நிலைபேறுடைய கருத்துக்களின் வாயிலாக எதனையும் பயன்படுத்தி, முயற்சியாளன் என்றாலே மறக்கக்கூடாது, புத்தாக்கம் புனைபவர் அல்லது புத்துருவாக்கம் செய்யக்கூடியவர் முயற்சியாளராக இருப்பார். 39வது கேள்வி. குடும்பம் மற்றும் வகிபாக மாதிரிகள் ஆகியவை முயற்சியாண்மை அபிவிருத்தியின் மீது செல்வாக்கு செலுத்தும் இவ்வகையான காரணி. நிச்சயமாக எங்களுக்கு தெரியும், அது ஒரு சூழல் சார்ந்த காரணியாகத்தான் இருக்கும் அல்லது சமூக சார்ந்த காரணி என்று குறிப்பிட முடியும். 40வது வினா. இந்த பணமும் நிதி நிறுவனம் என்ற பாட அலகோடு சம்பந்தப்பட்ட பகுதி. அதே நேர மொத்த தீர்ப்பண முறை RTGS, ரியல் டைம் கிராஸ் செட்டில்மெண்ட் சிஸ்டம், அதே நேர மொத்த கொடுப்பன முறைமை,
அடுத்தது பத்திரங்களற்ற பிணைகள் வைப்பக முறைமை SSDS அல்லது SS என்றாலும் பிழை இல்லை. ஸ்கிரிப்ட்லெஸ் செக்யூரிட்டி டிபாசிட்டரி சிஸ்டம், இது ரெண்டும் உண்டாக இணையும் போது இதற்கு வழங்கும் பெயர் லங்கா செட்டில் என்ற பெயரை நாங்கள் வழங்குகிறோம். RTGS மற்றும் SSDS ரெண்டும் இணைக்கப்படும் போது அது லங்கா செட்டில் என்ற பெயரில் அழைக்கப்படுகிறது. இனி நாங்கள் அடுத்த வினாக்கு நகரப்போகிறோம். வினா இலக்கம் 41. குறிக்கோள் ஒன்றின் 5 சிறப்பியல்புகள். ஸ்மார்ட் குறிக்கோள் என்று வரையில ஸ்மார்ட்டை மறக்காதுங்க. ஸ்பெசிஃபிக், மெஷரபிள், அச்சீவபிள், ரியலிஸ்டிக், டைம் ஃப்ரேம். அதுதான் நாங்கள் இங்கே குறிப்பிட்றோம். ஸ்மார்ட்டை பேஸ் பண்ணிக்கொண்டு குறிக்கோளின் 5 சிறப்பியல்புகள்: திட்டவட்டமானதாக இருக்க வேணும், அளவிடக்கூடியதாக இருக்க வேணும், அடையக்கூடியதாக இருக்க வேணும், மெய்த்தன்மை வாய்ந்ததாக இருக்க வேணும், கால வரையறை இருக்க வேணும். குறிக்கோள் வரையறையில் மாணவருக்கு இருக்கின்ற மிக பிரதானமான சில சந்தேகங்கள்: தூரநோக்கு, லட்சிய நோக்கு, இலக்கு மற்றும் குறிக்கோள். தூரநோக்கு என்பது நிறுவனத்தின் ஒட்டுமொத்தமான கருத்தை வெளிப்படுத்தக்கூடியதாகவும் மிக சுருக்கமாக குறிப்பிடப்படுவதுதான் தூரநோக்கு. லட்சிய நோக்கு என்பது நிறுவனம் மிக நீண்ட காலத்தில் அடைய எதிர்பார்க்கின்ற பெறுபேறுகள் லட்சிய நோக்காகவும், நிறுவனம் குறுகிய காலத்தில் அடைய எதிர்பார்க்கின்றவை இலக்குகளாகவும், குறிக்கோள் என்பது நிறுவனம் திட்டவட்டமாக அடைய எதிர்பார்க்கின்ற பெறுபேறுகள் என்னவாக இருக்குமா, குறிக்கோளாகவும் இருக்கும். ஒரு குறிக்கோளின் பண்புகள் திட்டவட்டமானது, அளவிடக்கூடியது, அடையக்கூடியது, மெய்த்தன்மை வாய்ந்தது, மிக பிரதானம் கால வரையறை உடையது. 42வது வினா. இறைச்சி வகைகள், கடல் உணவுகள் என்பவற்றை ஏற்றுமதி செய்யும் இலங்கையர் கட்டாயம் பெற்றுக்கொள்ள வேண்டிய சான்றிதழுக்கு வழங்கும் பெயர். எங்களுக்கு தெரியும், ஏற்கனவே 30 கேள்வி செய்ய ஏற்கனவே சொல்லப்பட்ட பகுதி கடந்த நிகழ்ச்சியில் கடல் உணவுகள், இறைச்சி வகைகள், விவசாய உற்பத்திகள் ஏற்றுமதி செய்யும் போது அவதிப்புள்ளி கட்டுப்பாடு என்ற சான்றிதழை பெற வேணும். இது HACCP என்று அழைக்கிறோம். அசாட் அனலைசிஸ் கிரிட்டிக்கல் கண்ட்ரோல் பாயிண்ட் என்ற அடிப்படையில் அவதிப்புள்ளி கட்டுப்பாடு என்றால் பிழை இல்லை. 42 கேள்விகள் முடிச்சிட்டோம். இனி நாங்கள் கதைப்போம். அதுக்கிடையில் மாணவர்கள் ஒரு சில தகவல்கள். இந்த நாங்கள் ஏற்கனவே 11 தேர்ச்சி முடிச்சாச்சு. இந்த தேர்ச்சியெல்லாம் படித்த மாணவர் அதை எப்படி தானாக மீட்டுக்கொள்ள வேணும் என்பதை ஒருக்கா நினைவூட்டுகிறேன். நீங்கள் 1வது தேர்ச்சி முடிச்சிருப்பீங்கள். ஆகவே செய்ய வேண்டியது, 1வது தேர்ச்சியில் இருக்கின்றதான உபதலையங்கள் எழுதுங்க. 1வது தேர்ச்சியில் என்னென்ன விடயங்கள் வருது தனித்தனியாக எழுதி கொண்டு ஒரு குறிப்பிட்ட திகதியில், இன்னும் 2 மாதம் தான் பரீட்சைக்கு இருக்கு, ஒரு குறிப்பிட்ட திகதியில் உங்களுக்கு தெரிந்த அத்தனையும் சரி போடுங்க, தலையங்கங்கள் எழுதி போட்டு. அதுக்கு பிறகு அதில் சந்தேகமான பகுதியை கேள்விக்குறியிடுங்க, தெரியாத பகுதியை பிழை அடையாளம் போடுங்க, தெரியாத அல்லது கேள்விக்குறி வந்த பகுதிகளை நோட்ஸை படியுங்க, சந்தேகம் வரும்போது ஆசிரியரிடம் கேளுங்க. அதுக்கு பிறகு இன்னும் ஒரு நாள் டேட்டை போட்டு அதில் சரிபிழை திருப்பி போடுவீங்க. போடையில் உங்களுக்கு கேள்விக்குறியான விடயங்கள் சரிகளாக மாறி இருக்க வேணும். அப்படி 18 தேர்ச்சிக்குமான பகுதிகளுக்கான பகுதிகளை நீங்கள் சுயமாக கற்று, அதுக்கு பிறகு நீங்கள் அந்த செல்ஃப் ஸ்டடிஸ் செய்த பிறகு செல்ஃப் இவலுவேஷன் செக்லிஸ்ட்டை போடுங்க. அந்த செக்லிஸ்டூடாக 18 தேர்ச்சியிலையும் இருக்கின்றதான உங்களுக்கு இருக்கிறதான பிரச்சனைகளை கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு பிறகு அதை கிளியர் பண்ணுறது புத்திசாலித்தனம். வினாக்களுக்கு போகிறேன். வினா இலக்கம் 43. சர்வதேச ரீதியில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கூட்டுறவு கொள்கைகள் 4. சர்வதேச ரீதியில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கூட்டுறவு கொள்கைகள் 4. 1995ஆம் ஆண்டு மான்செஸ்டர் மகாநாட்டில் கூட்டுறவு கொள்கைகள் பிரகடனப்படுத்தப்படுது. ஜனநாயகம், சமத்துவம், திறந்த அங்கத்துவம், கூட்டுறவு கல்வியை விருத்தி செய்தல் என்பன பிரதான கொள்கைகள் அல்லது தத்துவம் என அழைக்கப்படுகிறது. ஸோ சர்வதேச ரீதியில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கூட்டுறவு தத்துவங்களுக்கு இலங்கை செய்வாக்கமடைய வேண்டியிருக்கு. ஸோ கூட்டுறவின் தத்துவங்கள்: திறந்த அங்கத்துவம், விரும்பிய போது சேரலாம், விரும்பிய போது விலகலாம். விரும்பிய போது சேரல் என்பது 18 வயதுக்கு நிரம்பிய யாரும் வந்து சேரலாம்.
எப்பவும் விலகி போகலாம். அதில் ஒரு பிரச்சனை இருக்குது. ஒரு குறிப்பிட்ட நபர் கூட்டுறவுக்கு வரார், குறிப்பிட்ட காலம் இருக்கிறார், கடன் எடுக்கிறார், தன்னிச்சையாக விலகி போகிறார். அப்படி செய்ய முடியாது. பொறுப்பிருந்தால் பொறுப்பை அடைத்து போட்டு தான் அவர் விலகி செல்லலாமே தவிர அடைக்காமல் விலகி செல்ல முடியாது. திறந்த அங்கத்துவம். ஜனநாயகம் என்பது இன, மத, ஜாதி, மொழி வேறுபாடுகளின்றி அனைவரும் சமன் என்ற அடிப்படையில் ஒன்று சேர வேண்டிய தேவைத்தான் அந்த ஜனநாயக தேவைப்பாடு. கூட்டுறவோடு சம்பந்தப்பட்ட பகுதி. ஜனநாயகத்தில் எங்களுக்கு தெரியும், ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வாக்குப்பலம் இருக்கும். சமத்துவமானது இன மத வேறுபாடுகள் என்று சம்பந்தப்பட்டிருக்கும். அங்கத்தவர்களுக்கு பொருளாதார பங்களிப்பு. கூட்டுறவில் எடுக்கின்றதான லாபம் என்று கதைக்க மாட்டோம். கூட்டுறவு சங்கம் மிகை என்று கதைப்போம். கூட்டுறவு சங்கம் ஒன்று லாபம் நோக்கம் அற்ற நிறுவனம். கூட்டுறவு சங்கம் உழைப்பதற்கு பெயர் கூட்டுறவு சங்கம். மிகை, அந்த மிகை அங்கத்தவருக்காகவே வழங்கப்படும். ஆகவே கூட்டுறவு சங்கம் தொடர்பில் கொஞ்சம் ஆழமாக படிச்சிருக்க வேண்டிய தேவை இருக்கு. கூட்டுறவு சங்கம் ஒன்றை பதிவு செய்ய வேண்டியது இந்த சட்டத்தில் என்று கேட்டால் 1972 ஆண்டு 5ஆம் இலக்க கூட்டுறவு சங்க சட்டத்துக்கு கீழே தான் கூட்டுறவு சங்கங்கள் பதிவு செய்யப்பட வேண்டிய தேவை இருக்கு. இனி நாங்கள் கதைப்போம் இலங்கை மத்திய வங்கியின் பிரதான குறிக்கோள்கள் 2. அதுக்கிடையில் இலங்கை மத்திய வங்கி தொடர்பில் விளங்கிக் கொள்வோம். இலங்கை மத்திய வங்கியானது 1947 ஆண்டில் 49ஆம் ஆண்டு நிதியியல் சட்டப்படி உருவாக்கப்பட்டது. இலங்கை மத்திய வங்கியானது 1949ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. மத்திய வங்கியின் முதலாவது ஆளுநர் ஜோன் எக்ஸ்டர். ஆனால் மத்திய வங்கியின் தற்போது 2020ஆம் ஆண்டு இருக்கின்ற ஆளுநர் ப்ரொஃபஸர் WD லக்ஷ்மன் என்பவர் தற்போதைய மத்திய வங்கியின் ஆளுநராக இருக்கிறார். இலங்கை மத்திய வங்கியானது ஏனைய வங்கிகளை முகாமைப்படுத்துகின்ற மிக பிரதானமான ஒரு வங்கியாக தொழிற்படுகிறது. மத்திய வங்கி ஏனைய வங்கிகளின் தாய் வங்கியாக இருக்கு. மத்திய வங்கியின் சில நோக்கங்கள் இருக்கு, மத்திய வங்கியின் சில தொழிற்பாடுகள் இருக்கு. மத்திய வங்கியின் நோக்கங்கள் விலை உறுதிப்பாடு, பொருளாதார உறுதிப்பாடு பிரதான நோக்கங்களாக இருக்கு. மத்திய வங்கியின் தொழிற்பாடுகள் அரசின் இறுதி கடன் வழங்குனர் மத்திய வங்கி. ஏனைய வங்கிகளை கட்டுப்படுத்துவதற்கான அதிகாரம் படைத்தது மத்திய வங்கி. நாணயங்களை வெளியீடு செய்வதற்கு அனுமதிக்கப்பட்டது மத்திய வங்கியாக இருக்கும். மத்திய வங்கியில் ஒரு குழு இருக்கு, நாணய சபை என்ற குழு. இப்போ நான் ஏன் இந்த விடயங்களை கதைக்கிறேன்னா, கேட்ட கேள்வி ஒன்றுதான், ஆனால் இந்த பகுதியை நான் பூர்ணமாக விளக்கம் தந்துட்டு போகிறேன் ரிவிஷன் ஆகிருக்கிறபடியினால். மத்திய வங்கியில் நாணய சபையின் கட்டமைப்பை விளக்குக என்று கேள்வி தொடுக்கப்பட்டால், இந்த கட்டமைப்பு 5 பேரை கொண்ட குழுவாக இருக்கும். மத்திய வங்கியின் கட்டமைப்பு 5 பேரை கொண்ட குழு. மத்திய வங்கியின் ஆளுநர் பதவி பெயரில் தலைவராக செயற்படுத்தப்படுகிறார். மத்திய வங்கியின் ஆளுநர் தலைவராக இருப்பார். நிதியமைச்சின் செயலாளர் பதவி பெயரில் வரப்போகிறார். ஸோ 2 பேர் உறுதியாச்சு. பதவியின் அடிப்படையில் மத்திய வங்கியின் ஆளுநர் வாரார், தலைவராக செயற்படுவார். நிதியமைச்சின் செயலாளரும் அங்கே வரப்போகிறார். அடுத்த 3 பேர் யார்? நிதியமைச்சரின் சிபார்சின் பேரில் நியமிக்கப்படுகின்ற கட்டளை தரத்தில் இல்லாத 3 உறுப்பினர்கள் நியமிக்கப்படுறாங்க. மொத்தமாக 5 உறுப்பினர்கள் கொண்டுதான் இந்த நாணய சபை உருவாக்கப்படும். நாணய சபை 6 வருடங்களுக்கு செல்லுபடியாக கூடியதாக இருக்கும் பதவி காலத்தை கொண்டது. நாணய சபை தான் என்ன செய்யும்? ஒரு வங்கியை பதிவு செய்வதோ அல்லது வங்கியின் பதிவுகளை ரத்து செய்வதோ, காப்புறுதி நிறுவனங்கள், நிதி கம்பெனிகள் தொடர்பான தீர்மானங்கள் எடுப்பதற்கு அதிகாரம் படைத்த குழு தான் இந்த நாணய சபை என்று நாங்கள் சொல்கிறோம். மானிட்டரி போர்டாக இருக்கும். இலங்கை மத்திய வங்கி தொடர்பான விடயம். ஸோ இலங்கை மத்திய வங்கியின் பிரதான குறிக்கோள்கள் விலை உறுதிப்பாடு, பொருளாதார உறுதிப்பாடு. 45வது வினா. நிலைபேறான அபிவிருத்தியின் பிரதான கட்டங்கள். எதிர்கால பரம்பரையினரின் தேவைகளை புறக்கணியாது நிகழ்காலத்தில் இருக்கின்ற உரிமைகளை பாதுகாத்து செயற்படுத்த வேண்டியது நிலைபேறான அபிவிருத்தியாக இருக்கிறது. இது எங்களுக்கு தெரியும், அத்தியாயம் 4 வருகிறது, 2 வருகிறது. இந்த நிலைபேறான அபிவிருத்தி என்ற பகுதியில் பொதுவாக 3 விடயம் உள்வாங்கப்படும். நிலைபேறான பொருளாதார அபிவிருத்தி, நிலைபேறான சமூக அபிவிருத்தி, நிலைபேறான சூழல் அபிவிருத்தி அல்ல, சூழல் பாதுகாப்பு. ஸோ நிலைபேறான பொருளாதார அபிவிருத்தி, நிலைபேறான சமூக அபிவிருத்தி, மற்றையது நிலைபேறான
சூழல் பாதுகாப்பு. இந்த பகுதியை நாங்கள் கதை கேட்கல எங்களுக்கு தெரிய வேணும் அந்த விரய முகாமைத்துவம் இதோடு சம்மந்தப்பட்டிருக்கு. விரய முகாமைத்துவத்தில் நாங்கள் கதைச்சிட்டு போவோம் ரீசைக்கிள் என்ற ஒரு பகுதி. நிறைய மாணவர் இதில் கூட கவனம் செலுத்தாத பகுதி ஒன்று தான் அந்த ரீசைக்கிள், மீள் சுழற்சி. ரீசைக்கிள் 2 பிரதான விடயங்கள் மறக்கக்கூடாது. ஒன்று அப் சைக்கிள், அடுத்தது லோ சைக்கிள். ரைட், இந்த விடயத்தை ஒருக்கா பார்த்துக்கொள்ள வேண்டியது தேவைப்பாடாக இருக்குது. ஸோ நிலைபெறான அபிவிருத்தியின் பிரதான பகுதிகள் நிலைபெறான பொருளாதார அபிவிருத்தி, நிலைபெறான சமூக அபிவிருத்தி, நிலைபெறான சூழல் பாதுகாப்பு. அடுத்த வினைக்கு நாங்கள் நுகர்வோரின் பொறுப்புகள் 4. நுகர்வோர் சமகாலத்தில் அதிக பொறுப்புடையவனாக இருக்கிறான். நுகர்வோருக்கு இருக்கின்ற பொறுப்பு என்ன? தான் என்ன செய்கிறான் என்று தனக்குள்ளே மட்டுமே இருக்காமல் சமூக விழிப்புணர்வோடு செயற்பட வேண்டிய தேவை இருக்கு. சமூக விழிப்புணர்வுடன் செயற்பட வேண்டிய தேவை இந்த நுகர்வோருடைய ஒரு பொறுப்பு. அடுத்தது நுகர்வோருடைய பொறுப்பு ஒத்துழைப்புடன் கர்மமாற்றுதல். ஏனையோருடன் ஒத்துழைப்பு வழங்கி கர்மமாற்ற வேண்டிய தேவை இருக்கு. அது மாத்திரமில்லாமல் அறியும் ஊக்கத்தோடு செயற்பட வேணும். நாட்டில் நடப்பது என்ன அது தொடர்பான விளக்கத்தை பெற்றுக்கொள்ள வேணும். தான் வெளிநாடு போயிட்டு வந்தால் அரசாங்கம் கேட்குது, வெளிநாட்டில் போயிட்டு வந்தவர்கள் உங்களுடைய பெயர் விவரங்களை குறிப்பிடுங்க, உங்களை தனிமைப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது என்று நாங்கள் அந்த உண்மைகளை மறைக்கிறது. உண்மைகளை மறைக்கிறதும் ஒரு விதமான பொறுப்பை நிக்லெக்ட் பண்ணுற செயல்பாடு தான். பொறுப்பை மீறக்கூடாது. ஸோ நுகர்வோருக்கென சில பொறுப்புகள் இருக்கு. அது சுயேட்சையான ஒரு பொறுப்பு. பொறுப்புகளை தானாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இதோட சில டிப்ஸை தந்துட்டு போகிறேன். இலகுவாக படிக்கக்கூடிய சில வகைகள் எங்களுக்கு தெரியும். ஆங்கில மெத்தடில் சில விடயங்களை படிச்சுட்டு போங்க, உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். உதாரணம் சில விடயங்களை சொல்கிறேன், கொப்பி இருந்தால் குறித்து வச்சுக்கொள்ளுங்க. அத்தியாயம் 2 நாங்கள் 3R அல்லது 4R பற்றி கதைப்போம். அது என்ன 4R? ரிடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள், ரீப்ளேஸ். ரிடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள், ரீப்ளேஸ். இதுக்கு தலையங்கம் என்ன? விரய முகாமைத்துவம். விரய முகாமைத்துவம், ரிடியூஸ், ரீயூஸ், ரீசைக்கிள், ரீப்ளேஸ். அதே நேரத்தில் சமூக பொறுப்பில் 3R பற்றி கதைப்போம். சமூக பொறுப்பில் வார 3R என்ன? சமூக பொறுப்பில் ரெஸ்பெக்ட், ரெஸ்பான்சிபிலிட்டி, ரிசால்ட். யாரை ரெஸ்பெக்ட் பண்ணட்டாம்? வாடிக்கையாளர் ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. ரெஸ்பான்சிபிலிட்டி, பொறுப்பை 100% செய்யுங்க. ரெஸ்பான்சிபிலிட்டியை செய்தீங்கன்றால் உங்களுக்கு ரிசால்ட், பெறுபேறுகள் சாதகமாக மாறும். இது சமூக பொறுப்பு தொடர்பான 3R. இன்னும் ஒரு 3R நிதி முகாமைத்துவத்தில், ஃபினான்சியல் மேனேஜ்மெண்ட்டில் வருது. ரிஸ்க், ரிட்டர்ன், ரிகவரி. ரிஸ்க், ரிட்டர்ன்ஸ், ரிகவரி. அதிக இடர்கள் எடுத்தால் அதிக லாபத்தை அனுபவிக்கலாம். ரிட்டர்ன்ஸ் என்பது வருமானங்களை பெற்றுக்கொள்ளுதல். ரிகவரி என்பது முதலீட்டை மீளப்பெறக்கூடிய தன்மை. இது 3R சம்பந்தமான விடயம், அதோடு சம்மந்தப்பட்டிருக்கு. அதை விட வணிக வளங்கள் எப்படி நாங்கள் விளக்கத்தில் வச்சிருக்கலாம்? வணிக வளங்களவை 8M: மென், மணி, மெத்தட், மிஷினரி, மெட்டீரியல்ஸ், மார்க்கெட். மென், மணி, மெத்தட், மிஷினரி, மெட்டீரியல்ஸ், மார்க்கெட். இதை விட 2M இடையில் வருகிறது. டைம், இன்ஃபர்மேஷன். இது 2லையும் இடையிலையும் வருகிறது. ஸோ ஆகவே 8M ஞாபகம் வச்சிருக்கலாம். அதுக்கான ஹெடிங் வணிக வளங்கள். அதே நேரத்தில் 4C என்ற ஒரு பகுதி வருது. 4 Cக்கள் ஒரு பகுதியில் வரும். அதுக்கான தலையங்கம் என்ன? வங்கிகளில் கடன் விண்ணப்பதாரிடம் இருந்து அவதானிக்கும் பிரதான விடயங்களை சிம்பிளாக ஞாபகம் வச்சிருக்கலாம் 4C என்ற வகையில். வங்கியில் கடன் விண்ணப்பதாரிடம் இருந்து வங்கி அவதானிக்கும் விடயங்கள் 4Cs: கிரெடிட் வர்த்தினஸ், கெப்பாசிட்டி, கேபிட்டல், அடுத்தது கேரக்டர். அதாவது கடன் விண்ணப்பதாரிடமிருந்து வங்கி அவதானிக்கும் விடயங்கள் உண்டு. கெப்பாசிட்டி, கடனை மீள செலுத்தக்கூடிய ஆற்றல். கேபிட்டல் என்பது
பிணையாக வைக்கக்கூடிய சொத்துக்களின் அளவு. கேரக்டர் என்பது கடன் விண்ணப்பதாரியின் நிதி சார்ந்த நடத்தை பண்பு. நீங்கள் நல்லவரா கெட்டவரா என்பது வாங்கி பார்ப்பது இல்லை. உங்களுடைய நிதி சார்ந்த இயலுமை எவ்வாறு இருப்பு, கடனை மீள செலுத்தக்கூடிய ஆற்றல் இருக்கா இல்லையான்னு பார்க்கும். கிரெடிட் வர்த்தினஸ், கடன் பெருமானம், எத்தனை மில்லியன், எத்தனை லட்சங்கள், எத்தனை ஆயிரங்கள் கடன் கேட்குறீங்கள் என்றது பார்க்கும். கிரெடிட் வர்த்தினஸ், கெப்பாசிட்டி, கேபிட்டல், கேரக்டர். இதுக்கு கொடுக்குற விடை என்ன? கேள்வி தலையங்கம் என்ன போடுவோம்? கடன் விண்ணப்பதாரிடமிருந்து வங்கி அவதானிக்கும் பிரதான விடயங்கள். இனி கடன் தரப்படுத்தல் நிறுவனங்கள் சிலவும் குறிப்பிட்டு போறேன். கடன் தரப்படுத்தல் நிறுவனங்களவை. கடன் தரப்படுத்தல் நிறுவனங்கள் சில இலங்கையில் இயங்குகிறது. மூடிஸ் நிறுவனம், RAM ரேட்டிங், ஃபிட்ச் ரேட்டிங், ஸ்டாண்டர்ட் அண்ட் புவர்ஸ் நிறுவனம். இலங்கையில் காணப்படுகின்ற கடன் தரப்படுத்தல் நிறுவனங்கள் சில: ஸ்டாண்டர்ட் அண்ட் புவர்ஸ், RAM ரேட்டிங், ஃபிட்ச் ரேட்டிங், மற்றது மூடிஸ் எனப்பட்ட நிறுவனம். ஸோ இவ்வாறு சில விடயங்கள் நாங்கள் ஆங்கில மொழியில் படித்துக்கொள்வது இலகுவாக இருக்கும். அதுகளை சில டிப்ஸாக எடுத்து வச்சுக்கொள்ளலாம். ஏனென்றால் எங்களுக்கு பரீட்சைக்கு நேரடியாக நாங்கள் எழுதியிருக்கிற எல்லாமே ஞாபகத்தில் வராது. ஸோ சில நுணுக்கமான இங்கே ஆங்கில மொழி மூலமான சின்ன சின்ன டிப்ஸ் எடுத்தீங்கன்னா எக்ஸாமுக்கு நீங்கள் லேசாக எழுத முடியும். அடுத்த வினாவுக்கு நான் போகிறேன். நுகர்வோரின் சில பொறுப்புகள். விழிப்புணர்வு, நாட்டு நடப்புகள் சம்பந்தமாக விழிப்புணர்வு அவசியம். ஒத்துழைப்புடன் கர்மம் மாற்றுதல். நான் மட்டும்தான் இருக்க வேணும், என்னுடைய குடும்பம் மட்டும்தான் என்று இல்லாமல் அயலவரோட தேவையான நேரத்தில் நீங்கள் ஒத்துழைப்பு நல்க வேண்டிய தேவை இருக்குது. நான் மட்டும்தான் என்று அடம்பிடிக்கக்கூடாது. அடுத்தது சூழல் பாதுகாப்பு மிக பிரதானமான பகுதி. சூழல் பாதுகாப்பு இல்லாட்டி டெங்கு பிரச்சனைகள் வருமாக இருந்தால் இப்போ சிறை தண்டனையும் வழங்கக்கூடிய சட்டத்திட்டங்கள் இருக்குது. அதே நேரம் சமகாலத்தில் கொரோனா பாதுகாப்பு சம்பந்தமான விடயங்களையும் பாதுகாப்பு பெற வேணும். சூழல் பாதுகாப்பில் இருக்க வேணும். தன்னிச்சையான பாதுகாப்பும் அவசியம். சமூக அக்கறை. நான் என்று மட்டும் இல்லாமல் சமூகத்துக்கு நடக்கிற விடயங்கள், என்னால் சமூகத்துக்கு பாதக விடயங்கள் நடக்காமல் பாதுகாத்து கொள்ள வேண்டிய தேவை காணப்படுகிறது. ஸோ நுகர்வோர் பாதுகாப்பு பெறும் பிரதான வகைகள் 3: தன்னிச்சையான பாதுகாப்பு, சட்ட ரீதியான பாதுகாப்பு, அடுத்தது நிறுவன ரீதியான பாதுகாப்பு. நுகர்வோர் பாதுகாப்பு பெறும் பிரதான வகைகள் 3: தன்னிச்சையான பாதுகாப்பு, சட்ட ரீதியான பாதுகாப்பு, நிறுவன ரீதியான பாதுகாப்பு. நுகர்வோர் தன்னிச்சையான பாதுகாப்பு பெறக்கூடிய முறை என்ன? நுகர்வோர் தன்னைத்தானே பாதுகாத்துக் கொள்வதற்கு என்ன செய்யலாம்? நுகர்வோர் கல்வியை பெறுதல். நுகர்வோரை பாதுகாக்கின்ற சில நிறுவனங்கள்: பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபை, அதே நேரத்தில் சுகாதார அதிகாரியின் பணிமனை என்பன காணப்படுகிறது. நுகர்வோரை பாதுகாப்பதற்காக உருவாக்கப்பட்ட சட்டங்கள்: பாவனையாளர் அலுவல்கள் அதிகார சபை சட்டம், அதே நேரத்தில் 1984ஆம் ஆண்டு தரக்கட்டளைகள் சட்டம் என்பது நடைமுறையில் இருக்குது. அளவீட்டு அளவுகள் நியமங்கள் சேவைகள் சட்டம், அபாயகரமான போதைப்பொருள் கட்டுப்பாட்டு சட்டம், 1980ஆம் ஆண்டு உணவு சட்டம் என்பனவும் நுகர்வோரை பாதுகாக்கின்றது. இதையும் தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்கள். முயற்சி ஆண்மையின் நவீன போக்கு. இந்த முயற்சி ஆண்மை புது சிலபஸில் அதிக பகுதியில் உள்வாங்கப்பட்டிருக்கு. முயற்சி ஆண்மையின் அனுகூலம் என்று தான் கேட்போம். முயற்சி ஆண்மையின் அனுகூலம் என்று கேட்கும் போது பிள்ளை எப்படி விடை எழுத வேணும்? முயற்சி ஆண்மையின் அனுகூலங்கள் 3 விதமாக தலைப்புகளை தரப்பட்டிருக்கு. முயற்சி ஆண்மையின் தனிப்பட்ட அனுகூலங்கள், முயற்சி ஆண்மையின் பொருளாதார அனுகூலங்கள், முயற்சி ஆண்மையின் நிறுவன ரீதியான அனுகூலங்களையும் எழுத பழக வேணும். ஸோ முயற்சி ஆண்மையின் நவீன போக்கு. இப்போ இருக்கிற ட்ரெண்ட் என்ன? உள்ளக முயற்சி ஆண்மை, நிறுவனத்துக்குள்ளே இருக்கின்றதான முயற்சி ஆண்மை. பூகோள முயற்சி ஆண்மை, எந்த ஒரு நாட்டிலிருந்தும் பொருட்கள் சேவைகளை பெறக்கூடிய வாய்ப்பு தான் உலகமயமாதல். அதுதான் பூகோளமயமாதல். உலகளாவிய ரீதியில் முயற்சி ஆண்மை விஸ்தரிக்கப்பட வேணும், வெறுமனே உள்ளகத்தில் மட்டும் இருக்கக்கூடாது என்பதை. சமூக முயற்சி ஆண்மை, சமூகத்துக்கு முயற்சியாளருடைய பங்களிப்பு எவ்வாறு அமைகிறது? சமூக முயற்சி ஆண்மை மிக பிரதானம். அடுத்தது பசுமை முயற்சி ஆண்மை. தன்னுடைய உற்பத்தி பொருட்கள் சூழலுக்கு இதமான உற்பத்தி பொருளாக இருக்க வேண்டுமே தவிர சூழலை மாசுபடுத்தக்கூடிய வகையில் அமையக்கூடாது. இது முயற்சி ஆண்மையின்
நவீன போக்குகளாக இருக்கும். ஸோ முயற்சியாண்மையின் நவீன போக்கு என்ன? உள்ளக முயற்சியாண்மை, பூகோள முயற்சியாண்மை, சமூக முயற்சியாண்மை, மற்றையது பசுமை முயற்சியாண்மை. இனி பாருங்க, களஞ்சியத்திலிருந்து பொருட்களை நகர்த்துவதற்கு பயன்படுத்தும் கருவிகள். போக்குவரத்தும் வளங்கள் சேவைகளும் தேர்ச்சி 10 இருக்கிறதான புதிதாக உள்வாங்கப்பட்ட கருத்து. களஞ்சிய சாலை, இந்த களஞ்சிய சாலையில் களஞ்சிய காப்பாளர் இருப்பார். அவருடைய சில கடமைகள் இருக்கு. கட்டாயமானவர் பார்த்துட்டு போங்க பரீட்சைக்கு. இந்த களஞ்சிய சாலையில் இடநகர்த்தக்கூடிய உபகரணங்கள் பார்க்க போகிறோம். இதை விட களஞ்சிய சாலையின் அமைவிடங்கள் அல்லது தளமைப்பு சம்பந்தமாக நாங்கள் செயற்பாட்டு முகாமையில் கதைக்கலாம். அந்த இருப்பு கட்டுப்பாடுகள் எல்லாம் அது வேற பகுதி. இங்கே களஞ்சிய சாலையில் இடநகர்த்துவதற்கு பயன்படுத்தப்படும் பொருட்கள், பொதுவான உபகரணங்கள், ஃபோக்லிஃப்ட், பெலட் ஜாக்ஸ் போன்றன பயன்படுத்தப்படும். ஃபோக்லிஃப்ட் ட்ரக் கூட பயன்படுத்தப்படுகிறது நடைமுறையில் நாங்கள் பார்த்துருப்போம். ஸோ களஞ்சிய சாலை என்பது களஞ்சியப்படுத்தலும் மிக பிரதானமான பாடம். இதில் ஃபோக்லிஃப்ட், பெலட் ஜாக் என்பன மிக பிரதானமான உபகரணங்களாக இருக்குது. இனி இலத்திரனியல் பணத்தின் வரையறைகள். இலத்திரனியல் பணம் என்பது என்ன? பொதுவாக பணத்துக்கான வரைவிலக்கணம் என்ன? பணம் என்பது நாங்கள் எப்படி விளங்கிக் கொள்வோம்? மனித தேவை விருப்பங்களை நிறைவு செய்வதற்கு பயன்படுத்தக்கூடிய எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு பொதுவான பரிமாற்று ஊடகம் பணமாக இருக்கு. பணத்தின் பண்புகள் சில, பணத்தின் தொழிற்பாடுகள் 4. பணத்தின் பண்புகள் என்ன? எல்லோராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது, சிறு சிறு அலகாக பிரிப்படக்கூடியது, காவிச் செல்லக்கூடியது, களஞ்சியப்படுத்தக்கூடியது, 100% திரவத்தன்மையுடையது, போலிகளை உருவாக்குவது கடினம். இது பணத்தின் பண்பு. பணத்தின் தொழிற்பாடுகள் 4. பரிமாற்று ஊடகம், பெருமான அளவுகோல், பெருமான திரட்டு, பிற்போடப்பட்ட கொடுப்பனவு சாதனம். அதாவது பரிமாற்று ஊடகம் என்பது கொடுக்கல் வாங்கல் ஒன்றின் போது பணத்தை நிராகரிக்க முடியாது. அதான் பரிமாற்று ஊடகம். பெருமான அளவுகோல் என்பது பணத்தை பயன்படுத்தி கொடுக்கல் வாங்கல் செய்யும் போது பெறுமதி மதிப்பிட முடியும். ஒரு பேனாவின் பெறுமதி 12 ரூபாய் அல்லது 15 ரூபாய் என்றால் பெருமானத்தை மதிப்பிட முடியும். பெருமான திரட்டு என்பது பணத்தை எதிர்கால தேவை கருதி சேமித்து வைத்துக் கொள்ள முடியும். பரிமாற்று ஊடகம். பெருமான அளவுகோல் பரிமாற்று ஊடகம். அடுத்தது பிற்போடப்பட்ட கொடுப்பனவு சாதனம். எதிர்காலத்தில் கொடுப்பனவு செய்வதற்கான கடன் நிபந்தனையை தான் குறிக்கிறது. அதான் பிற்போடப்பட்ட கொடுப்பனவு சாதனம். ஸோ பணத்தின் தொழிற்பாடுகள் அல்லது கருமங்கள் 4. பரிமாற்று ஊடகம், பெருமான அளவுகோல், பெருமான திரட்டு, பிற்போடப்பட்ட கொடுப்பனவு சாதனம். பணத்தின் வளர்ச்சி கட்டங்கள் கேட்டால் பொருட்பணம், உலோகப்பணம், சட்டப்பணம், வங்கி பணம், இலத்திரனியல் பணம் என்ற வகையில் இருக்கும். ஸோ பணத்தின் வளர்ச்சி கட்டம். பொருட்பணம் என்பது என்ன? ஆரம்ப காலத்தில் பயன்படுத்திய அருமையான சாதனங்கள், சிப்பிகள், ஆமையோடுகள், யானை தந்தங்கள், புகையிலை, உப்பு, முத்து போன்ற உபகரணங்கள் பயன்படுத்தப்பட்டது பணத்துக்கு ஆரம்ப காலத்தில். அதுக்கு பிறகு உலோகப்பணம், தங்கம், வெள்ளி, பித்தளை போன்றவன பயன்படுத்தப்பட்டது தான் உலோகப்பணம். அதுக்கு பிற்பட்ட காலத்தில் சட்டப்பணம், அரசு அங்கீகாரத்துடன் வெளியிடப்படுகின்ற தாள் சில்லறை நாணயங்கள் இந்த சட்டப்பணத்துக்குள்ள வருகிறது. இலங்கையில் நாணய தாள்களை அச்சிடும் நிறுவனம் மத்திய வங்கின்னு சொல்ல இயலாது. மத்திய வங்கி நாணயத்தாளை வெளியீடு செய்கிறது. மத்திய வங்கியை தவிர அல்லது மத்திய வங்கி நாணயத்தாளை வெளியீடு செய்யுமாயிருந்தால் நாணயத்தாளை அச்சிடுவது யார்? இலங்கையில் டி லாரு அண்ட் கம்பெனி நாணயத்தாளை அச்சிடுகிறது. இது பியகம பகுதியில் காணப்படுகிறது. நாணய குற்றிகளை அச்சிடுவது த ராயல் மின்ட் எனப்பட்ட நிறுவனம். இது இங்கிலாந்தில் காணப்படுகிறது. சில தகவல்கள். ஆகவே சட்டப்பணம். வங்கிப்பணம் என்பது காசோடு என்று எழுதக்கூடாது. நடைமுறை கணக்கு மீதி என்று எழுதுறது புத்திசாலித்தனமாக இருக்கும். நடைமுறை கணக்கு மீதிகள். அதுக்கு பிறகு இலத்திரனியல் பணம். இலத்திரனியல் பணம் என்பது இலத்திரனியல் உபகரணத்தை பயன்படுத்தி பிளாஸ்டிக் அட்டையில் அல்லது பணங்களை
பணத்துக்கு பதிலாக பிளாஸ்டிக் அட்டைகள் பயன்படுத்தப்படக்கூடிய காலம்தான் இலத்திரனியல் பணத்துக்குள்ள வருது. இலத்திரனியல் பணத்தில் கடனட்டை, வரவட்டை, முட்கொடுப்பன அட்டைகள் என்பன பிரதானமான பகுதியாக இருக்கும். கேள்விக்கு வருகிறேன். இலத்திரனியல் பணத்தின் வரையறைகள். இதுக்கு முதல்ல இலத்திரனியல் பணத்தின் நன்மைகள் என்ன? 24 மணித்தியாலமும் 7 நாட்களும் சேவையை பெறலாம். எந்த இடத்திலிருந்தும் கொடுக்கல் வாங்கலை மேற்கொள்ள முடியும். அதே நேரத்தில் இலத்திரனியல் பணத்தை பயன்படுத்தி உலகளாவிய ரீதியில் சர்வதேச கொடுக்கல் வாங்கலுக்கு பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். பணத்தை பணமாக வைத்திருக்க வேண்டிய தேவை இல்லாதபடினால இலகுவாக கொடுக்கல் வாங்கல் மேற்கொள்ள முடியும். இது இலத்திரனியல் பணத்தின் அனுகூலங்கள். கேட்ட கேள்வி இலத்திரனியல் பணத்தின் வரையறைகள். வரையறைகள், மட்டுப்பாடுகள், குறைபாடுகள், பிரதிகூலங்கள். எல்லா நிறுவனங்களையும் பயன்படுத்த முடியாது. உதாரணமாக நீங்கள் பஸ்ஸில் போய்க்கல உங்களோட கிரெடிட் கார்டு எடுத்து கொடுத்தால் பயன்படுத்த முடியாது. இலங்கையை பொறுத்த வரையில் இப்போதைக்கு அந்தளவுக்கு நாங்கள் அபிவிருத்தி அடையவில்லை. அதே நேரம் இலத்திரனியல் மோசடிகள் அதிகம். இலத்திரனியல் மோசடிகள் அதிகமாக காணப்படுகிறது இலத்திரனியல் பணத்தில் வரையறைகளாக. ஸோ இதுகள் சில வரையறைகளை குறிப்பிட்டிருக்கிறேன். பாதுகாப்பற்றதாக இருக்கும். அதே நேரத்தில் அனைத்து விற்பனை நிலையங்களிலும் பயன்படுத்த முடியாதுதான் இந்த இலத்திரனியல் பணம் என்பது. இனி நுகர்வோரின் உரிமைகளுக்கு வார. நுகர்வோரின் உரிமைகள் ஜோன் எஃப் கெனடி 4 உரிமைகளையும், அமெரிக்காவின் இருந்த ஜனாதிபதி, சர்வதேச நுகர்வோர் சம்மேளன் 4 உரிமைகளையும் பிரகடனப்படுத்தியிருக்கு. ஸோ இந்த 8 உரிமைகளையும் பாடமாக்கி வச்சிருப்பீங்கள். 4 உரிமைகள் இங்கே எழுதினால் சரியாக இருக்கும். ஸோ நுகர்வோர் உரிமைகள் அவ்வாறு அமையும். இதே நேரத்தில் நுகர்வோரின் உரிமைகள் 4: தெரிவு செய்யும் உரிமை, பாதுகாப்பினை பெற்றுக்கொள்வதற்கான உரிமை, நுகர்வோர் கல்விக்கான உரிமை, அடிப்படை தேவைகளை நிறைவு செய்வதற்கான உரிமை. 4 உரிமை தந்திருக்க, மொத்தம் 8 உரிமை இருக்குது. கேட்ட கேள்விக்கு 4 உரிமைகள் எழுதுங்க. 8 தெரிஞ்சால் 8ஐயும் எழுதி விடுங்க, நட்டம் இல்லை. ஸோ இது நுகர்வோர் உரிமைகள். வினாபத்திரம் 1 வரக்கூடிய வினாக்கள் தந்திருந்தான். இது தரம் 12 பாட விதானத்தை மட்டுமே மையமாக கொண்டு தயாரிக்கப்பட்ட வினாபத்திரம் என்பதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்க. இறுதி வினாபத்திரத்தில் உங்களுக்கு 18 தேர்ச்சிகளையும் உள்ளடக்கித்தான் வினாபத்திரம் தயாரிக்கப்படும் என்பதை மறக்காதேங்கோ. அதைவிட இந்த வினாபத்திரம் நான் அலசாத பகுதி தான் சிறு வணிகம் என்ற பகுதி. சிறு வணிகத்தை மாணவர் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேணும். சிறு வணிகம் என்பது குறைந்த சந்தை பாகத்துடனும் குறைந்த அளவு மூலதனத்துடனும் ஆரம்பிக்கக்கூடிய வணிகம்தான் சிறு வணிகம். சிறு வணிகத்தை வகைப்படுத்துகின்ற பிரதான காரணிகள் 2. ஒன்று அளவுசார் காரணி, அடுத்தது பண்பு சார்ந்த காரணி. சிறு வணிகத்தை வகைப்படுத்தும் அளவு சார்ந்த காரணிகள் என்ன? மூலதனத்தின் அளவு, மின்சார பாவனை அல்லது வலுசக்தி பாவனை, ஊழியர்களின் எண்ணிக்கை. பொதுவாக ஏற்றுக்கொள்ளப்பட்ட மூலதனத்தின் அளவு எவ்வளவு? 4 மில்லியன் ரூபாவுக்கு உட்பட்ட வணிகம் சிறு வணிகம் எனப்படும். 4 மில்லியன் ரூபாவுக்கு உட்பட்ட வணிகம் சிறு வணிகம் எனப்படும். அதே நேரத்தில் 25 ஊழியருக்கு உட்பட்ட வணிகம் சிறு வணிகம் எனப்படும். 50 கிலோவாட்ஸ் ஆம்பியருக்கு உட்பட்ட வணிகம் சிறு வணிகம் எனப்படும் என குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த நிபந்தனை விதித்தவர்கள் யார் என்று தெரிய வேணும். இலங்கை முதலீட்டு சபை, கைத்தொழில் அபிவிருத்தி சபை என்பன 4 மில்லியனுக்கு உட்பட்ட வணிகம் சிறு வணிகம் என குறிப்பிடுகிறது. இலங்கை மத்திய வங்கியானது பணத்தை பற்றி கதைக்காமல் மின்சாரத்தை பற்றி கதைக்குது. மின்சார பாவனை 50 கிலோவாட்ஸ் ஆம்பியருக்கு உட்பட்ட வணிகம் சிறு வணிகம் என குறிப்பிட்டது இலங்கை மின்சார சபை அல்ல, இலங்கை மத்திய வங்கி. 25 ஊழியருக்கு உட்பட்ட வணிகம் சிறு வணிகம் என குறிப்பிட்டது குடிசன மதிப்பீட்டு புள்ளி விபரவியலாளர் திணைக்களம். இதுகளை தெரிஞ்சு கொள்ளுங்கோ. இது அளவு சார்ந்த காரணி சிறு வணிகத்தை வகைப்படுத்துகின்ற. சிறு வணிகத்தை வகைப்படுத்துகின்ற பண்பு சார்ந்த காரணிகள், சிறு வணிகத்தை வகைப்படுத்துகின்ற பண்பு சாரணி காரணிகள் பிரதானமாக பயன்படுத்தும் தொழில்நுட்பம், சந்தையின் தன்மை பிரதானமான விடயமாக இருக்குது. இதில் பயன்படுத்தும் தொழில்நுட்பமானது 2 பகுதியை கொண்டது. பயன்படுத்தும் தொழில்நுட்பம் என்பது ஊழிய செறிவுடைய தொழில்நுட்பம், அடுத்தது மூலதன செறிவுடைய தொழில்நுட்பம்.
ஊழிய செறிவுடைய தொழில்நுட்பம் என்பது என்ன? இயந்திர சாதனங்களை விட ஊழியர்களை அதிகமாக பயன்படுத்தினால் அதுக்கு பேர் ஊழிய செறிவுடைய தொழில்நுட்பம் எனவும், இயந்திர சாதனங்கள் அதிகமாகவும் தொழிலாளர்கள் குறைவாகவும் இருந்தால் அதுக்கு பேர் மூலதன செறிவுடைய தொழில்நுட்பம் எனவும் அழைக்கப்படும். ஸோ சிறு வணிகத்தை வகைப்படுத்துகின்ற காரணிகள் பிரதானமாக 2: அளவுசார் காரணி, பண்புசார் காரணி. இந்த பண்புசார் காரணியில் முகாமைன்ற தன்மையும் உள்வாங்கப்படும். பயன்படுத்தும் தொழில்நுட்பம் பிரதானமானது. அதில் ஊழிய செறிவு, மூலதன செறிவு. முகாமைன்ற தன்மை அந்த அமைப்பு முறை சம்பந்தமான விடயங்களும், சந்தையின் தன்மை உள்நாட்டு சந்தையா வெளிநாட்டு சந்தையா என்ப விடயங்களையும் உள்ளடக்க காணப்படும். சிறு வணிகத்தில் இருக்கின்றதான எதிர்பார்க்கக்கூடிய வினாதான் சிறு வணிகம் உண்டு தோல்வியடைவதற்கான காரணங்கள் என்ன, அல்லது சிறு வணிகம் உண்டு ஆரம்பிக்கப்பட்ட சிறிது காலத்தில் மூடப்படுகின்றது, இதற்கான காரணம் என்ன? சிறு வணிகம் ஒன்று ஆரம்பிக்கப்பட்டு மூடப்படுவதற்கான காரணம், பிரதான காரணம் சிறந்த திட்டமிடல் ஒன்று இன்மை அல்லது சிறந்த முகாமைத்துவம் இன்மை. அல்லது சிறு வணிகம் தோல்விக்கான பிரதான இன்னும் ஒரு காரணம்தான் மிகை மதிப்பீட்டில் திட்டம் தயாரித்தல். சிறு வணிகத்தின் தோல்விக்கு மற்றொரு காரணி சந்தை ஆய்வின்றி வணிகத்தை ஆரம்பித்தல் போன்ற காரணிகளால் சிறு வணிகம் தோல்விக்கான சந்தர்ப்பங்களாக இருக்கும். அதைவிட சிறு வணிகத்துக்கு நிதி வசதி அளிக்கும் நிறுவனங்கள், சிறு வணிகத்திற்கு ஆலோசனை வழங்கும் நிறுவனங்கள், சிறு வணிகத்துக்கு பொதிகட்டல் சேவை வழங்கும் நிறுவனங்கள், கட்டாயம் தெரிஞ்சு கொள்ளுங்க சில மெயினான விடயங்கள். அநேகமான சேவைகளை இலங்கை முதலீட்டு சபையும் கைத்தொழில் அபிவிருத்தி சபையும் வழங்குகிறது என்பதை மறக்காதீங்க. இலங்கை முதலீட்டு சபை, கைத்தொழில் அபிவிருத்தி சபை என்பத பிரதானமான 2 விடைகளை நீங்கள் நினைவில் வச்சிருக்கலாம். சிறு வணிகம் சம்பந்தமான பகுதி. ஸோ சிறு வணிகத்துக்கும் சுயதொழிலுக்கும் இடையிலான வேறுபாடு கேட்டால், சிறு வணிகம் சுயதொழில் என்ன வித்தியாசம் என்றால், சுயதொழில் என்பது குடும்ப உறுப்பினருடன் அல்லது குடும்ப உறுப்பினர்களை மாத்திரம் மையமாக கொண்டு ஆரம்பிக்கக்கூடிய வணிகம் சுய தொழிலாக இருக்கும். சிறு வணிகத்தில் சம்பளம் பெறும் ஊழியர் காணப்படுவர், சுய தொழிலில் சம்பளம் பெறும் ஊழியர்கள் இல்லை. சிறு வணிகத்தில் ஒப்பீட்டளவில் சுய தொழிலை விட மூலதனம் அதிகமாக இருக்கும், சுய தொழிலில் குறைந்த அளவிலான மூலதனம். சிறு வணிகத்தில் ஊழியர்கள் இருப்பார்கள், இங்கே குடும்ப அங்கத்தவர்கள் தான் ஊழியர்களாக இருப்பார்கள். அங்கே பாரிய வணிகம் போன்ற இயன்ற அளவில் சில நேரங்களில் முகாமைத்துவங்கள் இருக்கலாம், ஆனால் சுயதொழிலை பொறுத்தவரையில் முகாமைகள் காணப்படுவதில்லை. ஸோ இதை விட சிறு வணிகத்தில் இருக்கின்றான அடுத்த நுணுக்கமான பகுதி தான் பரீட்சையில் வரக்கூடியது. சிறு வணிகத்திற்கு வழங்கக்கூடிய கடன் திட்டங்கள் என்ன? சௌபாக்கிய, சுரதுர, கேமிப்பு புது, திரிய, ஸ்மைல், சீட்ஸ் போன்ற கடன் திட்டங்கள் இருக்கின்றதை ஞாபகத்தில் வச்சுருங்க. சிறு வணிக சம்பந்தமான பகுதிகள். சிறு வணிகம் சுயதொழில் தொடர்பான வேறுபாடு தெரிய வேணும். இனி நிச்சயம் தெரிஞ்சிருக்க வேணும், முயற்சி ஆண்மை என்ற பகுதி எடுத்துக்கொண்டுமா இருந்தால் முயற்சி ஆண்மையின் முகாமையாளருக்கு இடையிலான பிரதான வேறுபாடுகள். முயற்சி ஆண்மை உரிமையாளராக இருப்பார், முகாமையாளர் ஊழியராக இருப்பார். முயற்சியாளர் புத்துருவாக்கத்தில் ஈடுபடுவார், முகாமையாளர் வணிகத்தை கொண்டு நடத்துவார். முயற்சியாளர் இடர்களை ஏற்றுக்கொள்வார், முகாமையாளர் முகாமை இடரை மாத்திரமே எதிர்கொள்வார் போன்ற விடயங்களை தெரிஞ்சு கொள்ள வேணும். மாறாக வியாபாரம் என்ற பாடத்தில் எடுப்பமாக இருந்தால் வியாபார பாடத்தில் இருக்கின்ற நுணுக்கமான பகுதிகள் வியாபார கூட்டுக்கள், வியாபார ஒப்பந்தங்கள் மிக பிரதானமான பகுதிகள். அதுகளை மாணவர்கள் நிச்சயம் பார்த்துட்டு போங்க. ஸோ இந்த பகுதி மிக நுணுக்கமான பகுதியாக இருக்கும். 50 வினாக்களை முடிச்சுட்டேன். இப்போ நான் கதைக்கிறது 11 தேர்ச்சியில் இருக்கின்றதான மிக முக்கியமான சில அலகுகளை கதைச்சு கொண்டு வரேன். இதுகளை தெரிஞ்சிருக்க வேணும் கட்டாயம் பரீட்சை எழுதும் மாணவர்கள் என்பதை மறக்கக்கூடாது. ஸோ 1ஆம் அத்தியாயத்திலிருந்து 11ஆம் அத்தியாயம் வரையும் நான் முதல்ல சொன்னது போல் ஒவ்வொரு பாடத்தையும் நீங்கள் செக்லிஸ்ட் போடுங்க. ஒரு ஸ்டடி மெத்தட் உண்டு. அடுத்தது ஷார்ட் நோட்ஸ். ஷார்ட்ஸ் நோட்டை எடுத்து நீங்கள் என்ன செய்யலாம், பரீட்சைக்கு ஆயத்தமாகலாம். 1ஆம் அத்தியாயத்தை ஃபுல்லாக எடுத்துகிட்டு அதில் இருக்கின்றதான நுணுக்கமான புதிய விடயங்களை நீங்கள் சின்னதாக எழுதி வச்சுக்கொள்வீங்கள். அதுக்கு பிறகு அதை நீங்கள் எழுதி வச்சு போட்டு அதை படிக்கலாம். 2ஆம் அத்தியாயம் அதே போல் நீங்கள் படிச்சுக்கொள்ளலாம். அவங்களுக்கு சின்னதாகத்தான் என்னவாக இருக்கும், நோட்ஸ் இருக்கும், படிப்பதற்கு இலகுவாக இருக்கும். ஆக குறைந்தது 5 வருட கடந்த கால வினாபத்திரங்களை ஏனும் நீங்கள் செய்துட்டு பரீட்சைக்கு போவது புத்திசாலித்தனம். இனி மெயின் டாப்பிக்கு வாரேன்.
இந்த பகுதியொன்று வினாபத்திரத்தை செய்வதற்கு எங்களுக்கு முடியும், ஆனால் நேரம் காணாது. சில மாணவருடைய பிரச்சனை. எம்சிக்யூ நாங்கள் ஏதோ செய்திருவோம், கடைசி 41 தொடக்கம் 50 வினாக்களையும் எங்களால் செய்ய முடியும், சிக்கலாக இருக்கிறது. 31 தொடக்கம் 40வது வினா வரையில் எங்களுக்கு கொஞ்சம் சிக்கல், பல மாணவருடைய உள்ள குமரல். ஸோ நீங்கள் நேரத்தை எவ்வாறு முகாமைப்படுத்தலாம்? எம்சிக்யூ 1 தொடக்கம் 30 வினாக்களை செய்வதற்கு நீங்கள் 1 மணித்தியாலத்தை செலவிடலாம். முதல் 30 வினாக்களை செய்வதற்கு 1 மணித்தியாலம் செலவிட முடியும். அதாவது முதல் வினாவிலிருந்து 30வது வினா வரையில் விடைகள் எழுதுவதற்கு நீங்கள் 1 மணித்தியாலம் செலவிட முடியும். அதாவது ஒரு வினாவுக்கு 2 நிமிடங்கள் வரையும் செலவிட முடியும். அதுக்கு பிறகு இன்னும் 1 மணித்தியாலம் உங்களுக்கு இருக்கு அந்த 20 கேள்வியும் செய்வதற்கு. 30 நிமிடம் நீங்கள் செலவிடுங்க. 31வதிலிருந்து 40வது வினா வரையிலான பகுதி குறு விடைகள் எழுத வேண்டிய பகுதி. கேள்வியை வாசித்து சரியான விடையை போட்டு பார்த்து கேள்வியோட தொடுத்து வாசித்து பார்க்க வேணும் பொருந்துகிறதா என்று. அதுக்கு ஒரு 30 நிமிடம் எடுக்கலாம். கடைசி பகுதி 41 தொடக்கம் 50வது பகுதி அதிகமாக உங்களுக்கு எழுதக்கூடிய பகுதிகளாக இருக்கும், இடைவெளிகள் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். அதுக்கு 20 நிமிடம் போதுமானது. ஆகவே முதல் 30 கேள்விக்கு 30 நிமிடங்களும் 1 மணித்தியாலமும், அதுக்கு பிறகு 31 தொடக்கம் 40வது வினா வரையில் 30 நிமிடங்களும், 41 தொடக்கம் 50வது வினா வரையில் 20 நிமிடங்களையும் பயன்படுத்தினீங்கள் என்றால் உங்களுக்கு மேலும் 10 நிமிடம் மேலதிகமாக இருக்கும். அந்த 10 நிமிடத்தில் நீங்கள் என்ன செய்ய வேணும்? எழுதின விடைகளை சரிப்பில் செக் பண்ணிக்கொள்ளுங்க. மேலோட்டமாக சில இடங்களில் இடைவெளி விட்டுட்டு வந்திருப்பீங்கள், அதை நிரப்புங்க. சில வினாக்களை நீங்கள் அண்டர்லைன் பண்ணியிருப்பீங்கள், ஆனால் புள்ளிக்கோட்டில் நம்பர் பண்ணியிருக்க மாட்டீங்கள், அந்த நம்பர்ஸை போட்டுக்கொள்ளுங்க. சில மாணவர் பிள்ளை தான் பென்சிலில் விட மார்க் பண்ணியிருப்பான், அவ்வாறான மாணவன் பேனையில் விடையை மார்க் பண்ணக்கூடியதான சந்தர்ப்பம் கிடைக்கும். பேனையில் விடைகளை மார்க் பண்ணுங்கள். பரீட்சைக்கு இதெல்லாம் செய்துட்டு வினா பத்திரத்துக்கு சுட்டெண்ணெய் போடாமல் வந்தால் எந்த பிரயோசனமும் இல்லை. மறக்காமல் சுட்டெண்ணெய் போடுங்க. அதுக்கு பிறகு நீங்கள் வினா பத்திரத்தை எழுத ஆரம்பிக்கலாம். பகுதி 1 வினா பத்திரம் அதே வினா பத்திரில் விடை எழுதி அனுப்பப்பட வேண்டுமே தவிர அதற்குரிய விடைகளை நீங்கள் வேறு பேப்பரில் எழுதி கொண்டு சமர்ப்பிக்க முடியாது என்பதை விடையும் வச்சுக்கொள்ளுங்க. பரீட்சைக்கு போகும்போது இதுகள் மிக முக்கியமான பகுதிகளாக இருக்கும். இனி இதுக்குரிய பகுதி 2க்குரிய வினாவை இன்னொரு வகுப்பில் இன்னொரு ஆசிரியர் செய்வார். பகுதி 2 நீங்கள் பார்க்கல உங்களுக்கு தெரியும். வினாக்கள் பகுதி 2இல் தொடக்கிற விதங்கள் வித்தியாசம். தருக, குறிப்பிடுக, குறிப்பிட்டு விளக்குக, ஒப்பிடுக, வேறுபடுத்துக, ஆதரிக்க, நியாயப்படுத்துக, விளக்குக, விபரிக்க, ஆலோசனைகளை முன்வைக்க போன்ற பல்வேறு பதங்களை பயன்படுத்தி எக்ஸாமில் பேப்பர்ஸ் கேள்வி கேட்டிருக்கிறான். ஸோ அதில் உள்ள வித்தியாசங்கள் சம்பந்தமாகவும் பகுதி 2 வினாபத்திரம் இன்னும் ஒரு ஆசிரியர் எடுப்பார். ஆகவே நாங்கள் இன்று கதைச்சது தரம் 12 கிரிக் தொடர்பான பாடவிதானம் முழுவதும் உள்ளடக்கியதான ஒரு வினாபத்திரம். அதில் இருக்கிறதான சில டிப்ஸை மாணவருக்கு தந்திருக்கிறேன். ஸோ பரீட்சைக்கு ஆயத்தமாகுங்கள். வெறுமனே 2020 பேட்ச் மாணவர்கள் விசேடமாக இன்னும் இருக்கின்ற சொற்ப நாட்கள் தான், அவை ஆயத்தமாக இருங்கள். கடந்த கால வினாபத்திரங்கள் மாதிரி வினாபத்திரங்களை செய்யுங்கள். சுய கற்றலை மேற்கொள்ளுங்கள் இயன்றளவில். அதே நேரத்தில் 2021 பேட்ச் மாணவர்களுக்கும் இந்த வினாபத்திரம் பயனுள்ளதாக அமைந்திருக்கும் என நினைக்கிறேன். எதிர்வரும் காலத்தில் வாய்ப்பு கிடைத்தால் மீண்டும் சந்திப்போம் என கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.